ஜேம்ஸ். விஜய், நல்ல ஆளுப்பா நீ. ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லாம கலெக்டருக்கு போயிட்டியே. மன்னிச்சிருங்க, என்கிட்ட ஒப்படைச்ச வேலை முடியறதுக்கு முன்னாடி நான் என்னத்த சொல்றது. இப்ப என்னாச்சு? பெர்னாண்டஸோட சொத்துக்களை இன்சூர் பண்ணதால 30 லட்சம் ரூபாய் சாங்ஷன் ஆயிருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்ப முதல் கட்டம் முடிஞ்சது. முதல் கட்டமா? எல்லாம் முடிஞ்சது சார். பெர்னாண்டஸோட அக்கௌண்ட்டுக்கு பணமும் வந்தாச்சு. விஜய், உனக்கு புரியாது. நான் சொன்னது என் மனக்கணக்கோட கூட்டல்பா. அது சரி. அடுத்த வாரிசு ரோசி தானே விஜய்? ஆமா. அப்போ பெர்னாண்டஸ் இப்ப செத்துட்டாருன்னு வச்சுக்க. ஜேம்ஸ், நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். உட்காரு விஜய். தேங்க்யூ. ஒருவேளை திடீர்னு பெர்னாண்டஸ் இறந்துட்டா பெர்னாண்டஸோட சொத்துக்கள்லாம் ரோசிக்கு தானே சேரும்? நிச்சயமா. அப்படின்னா உன்னால மறுபடியும் சில விஷயங்கள் எனக்கு ஆக வேண்டியிருக்கு. அதுதான் 2வது கட்டம். புரியல. அதை நான் அப்புறமா சொல்றேன். உனக்கு இப்போ எவ்வளவு பணம் வேணும்? ஒண்ணும் வேணாம் சார். உன் அம்மாவோட விஷயம்? கம்பெனில இருந்து கிடைக்கிற கமிஷன் பணத்தை வச்சு பாத்துக்கிறேன். இந்த சான்ஸ் நான் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுங்கிறத மறக்க மாட்டேன். நான் வரேங்க. போய்தான் வேணுமா? ஆமா, நான் ரிசப்ஷன்ல பணத்தை கட்டி என் பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். அப்போ நான் உன்னை பார்க்கணும்னா ஹாஸ்பிட்டல்ல விசாரிச்சா நான் எங்க இருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாம். நான் வரேன். ஓகே. லட்சுமி அம்மாவை வேலூர் கூட்டு போக வேண்டாம். இப்ப நார்மலா தான் இருக்காங்க. தேங்க்யூ டாக்டர். டாக்டர் சிரியாக் ஜான் இந்த வாரம் இங்க வராரு. அதுக்கப்புறம் தான் ஆபரேஷன் டேட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியும். டாக்டரோட விருப்பப்படி ஆபரேஷனுக்கு முன்னாடி தேவைப்பட்டா என்ன இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணா போதும். ஓகே. அப்ப நான் வரேன் டாக்டர். அம்மாவை பார்த்துட்டு போலையா? பார்த்துட்டு தான் போவேன்.